இலங்கையிலிருந்து கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை நோக்கி தினசரி எங்களுடைய இளைஞர் யுவதிகள் சுற்றுலா வீசாவிலும் வேலைவாய்ப்புக்கான வீசாவிலும் தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருப்பதை நாங்கள் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைமையிலே உண்மையிலேயே இந்த நாடுகளிலே, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் அல்லது கனடாவில் வேலைவாய்ப்புகள் இருக்கின்றனவா, அதற்கான சாதக பாதக நிலைமைகள் என்ன என்பது குறித்து பல்வேறு கேள்விகள் இருந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பது குறித்து தான் நாங்கள் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ் A to Z. இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். கனடாவிலே மிக பிரபலமான டிம் ஹார்டன் என்கின்ற உணவகத்தின் முன்பாக நூற்றுக்கணக்கான இளைஞர் யுவதிகள் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கின்ற புகைப்படங்களோடு செய்திகள் சர்வதேச ஊடகங்களிலே வெளியாகி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளை கனடாவிலே வேலைவாய்ப்பை எதிர்பார்த்திருப்பவர்களுடைய எண்ணிக்கையும் மிக அண்மைய நாட்களிலே கணிசமாக உயர்ந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய நாட்டிலிருந்து தினசரி நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இதுவரை கனடா நாட்டிற்கு சென்றிருக்கின்றார்கள். குறிப்பாக அதிகளவானவர்கள் சுற்றுலா வீசாவிலே சென்றிருக்கின்றார்கள். மேலும் ஒரு தொகுதியினர் வேலைக்கான வீசாவிலே சென்றிருக்கின்றார்கள். இந்த நிலைமையிலே அங்கே தொழில் வாய்ப்புக்கான கேள்வி என்பது மிக அதிகளவிலே இருக்கின்ற சூழலிலே வேலை வாய்ப்பை பெறுவது என்பது மிக கடினமான ஒன்றாக இருப்பதாக இங்கிருந்து சென்ற எங்களுடைய நண்பர்களே தெரிவிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இலங்கை மட்டுமல்லாது உலகத்திலே பல்வேறு நாடுகளிலிருந்து, குறிப்பாக மிக ஏழ்மை நாடுகளிலிருந்து, குறிப்பாக இலங்கையை போன்ற பின்தங்கிய நாடுகளிலே இருந்து, பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நாடுகளிலே இருந்து மிக அதிகளவான இளைஞர் யுவதிகள் தங்களுடைய எதிர்காலத்திற்காக, தங்களுடைய தொழில் வாய்ப்புக்காக கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அங்கெல்லாம் தொழில் வாய்ப்புக்கான, அங்கே குடியிருப்பதற்கான வாய்ப்பு என்பது மிக குறைவாகவே காணப்படுகின்றது என்பதுதான் நிதர்சனம். இந்த நிலைமையிலே நாங்கள் இந்த விடயத்தை பல்வேறு தடவைகள் பல்வேறு பதிவுகளிலே கூறியிருந்தாலும் இந்த தொடர்ச்சியாக இந்த ஐரோப்பிய நாடுகள் மற்றும் கனடா போன்ற நாடுகளுக்கு செல்கின்ற இளைஞர் யுவதிகளுடைய அளவு என்பது இன்றளவும் குறைந்த பாடில்லை. தொடர்ச்சியாக அது அதிகரித்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் குறிப்பிட்டது மட்டுமல்லாமல் இந்த விடயத்தை பல்வேறு தரப்பினர் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அங்கே வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் இல்லை, அங்கே குடிபெயர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றெல்லாம் பல்வேறு சமூக ஊடகங்களிலே, பல்வேறு இணைய ஊடகங்களிலே செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்ற போதும் இந்த ஐரோப்பிய நாடுகள் மற்றும் கனடா மீதான மோகம் என்பது தனியாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமையிலே டொரண்டோவிலே கடந்த மே மாதத்திலே எடுக்கப்பட்ட கணிப்பீட்டின் அடிப்படையிலே சுமார் 3,17,200 பேர் தொழில் வாய்ப்பெற்றி இருப்பதாக கூறப்படுகின்றது. கனடாவிலே ஒரு பிராந்தியத்திலே, டொரண்டோ என்கின்ற ஒரு மாகாணத்திலே 3,17,200 தொழில் தேடுவோர் இருந்து கொண்டிருப்பதாக அந்த நாட்டினுடைய பதிவுகள் குறிப்பிடுகின்றன. ஆனாலும் இந்த எண்ணிக்கை என்பது அங்கே குறிப்பிட்ட தகவலை விட காட்டிலும் மிக அதிகமாக இருக்கும் என்பது பெருமளவானவர்களுடைய வாதமாக இருக்கின்றது. இந்த எண்ணிக்கை ஏப்ரல் மாதத்தினுடைய கணிப்பீட்டின்படி பார்க்கின்ற போது 1.79% அதிகமாக உள்ளது என்றும் கூறப்படுகின்றது. நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று டி ஹார்டன் என்கின்ற கனடாவிலே உள்ள பிரபல உணவகத்தின் முன்பு அங்கே கல்விக்கான விசாவில் சென்ற மாணவர்கள் மற்றும் சுற்றுலா விசாவில் சென்ற இளைஞர் யுவதிகள், வேலைக்கான விசாவிலே சென்ற இளைஞர் யுவதிகள் என்று சொல்லி மிக பெருமளவானவர்கள் அங்கே தொழில் வாய்ப்புக்காக காத்திருக்கின்றார்கள் என்று நாங்கள் முன்னரே குறிப்பிட்டிருந்தோம். அதே போன்று கனடாவிலே இருக்கின்ற நிறைய வர்த்தக நிலையங்களிலே, நிறைய தொழில் தரனர்களின் முன்னாலே எங்களுடைய இளைஞர் யுவதிகள் தொழில் வாய்ப்புக்காக காத்திருப்பதாக நாங்கள் அன்றாடம் அங்கு சென்ற எங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் ஊடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது.
இந்த நிலைமையிலே ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் கனடாவிலே நாங்கள் கனடாவுக்கு எவ்வாறான விசாவில் சென்றாலும் குறிப்பாக சுற்றுலா விசாவிலோ அல்லது வேலைக்கான விசாவிலோ சென்றாலும் கூட அங்கே தொழில் வாய்ப்பு என்பது மிக எளிதாக கிடைத்துவிடக்கூடிய ஒன்றாக இல்லை என்பதுதான் உண்மை. அதேவேளை சுற்றுலா விசாவிலே சென்றவர்களுக்கு அங்கே தொழில் வழங்குபவர்களும் கூட அவர்களுக்கு உறுதியான அல்லது சாதாரணமாக அனைவருக்கும் வழங்கக்கூடிய ஊதியத்திலே வேலை வாய்ப்பை வழங்குவதில்லை என்ற குற்றச்சாட்டும் இருந்து கொண்டிருக்கின்றது. மறுபக்கம் இந்த சுற்றுலா விசா மற்றும் வேலைக்கான விசாவை செய்து வழங்குவதற்கு ஏஜென்ட்டுகள் இந்த நாட்டிலே குறிப்பாக இலங்கையிலே ஆங்காங்கே முளைத்திருக்கின்றார்கள். அவர்கள் போலியான வேலை வழங்குனர்கள், போலியான சுற்றுலா விசாக்களை உருவாக்கி அவர்கள் வெளிநாடுகளுக்கு ஆட்களை கடத்துகின்ற வேலைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதனை நம்பி பல லட்சம் பணத்தை கொடுத்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற இளைஞர் யுவதிகளை நாங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக கட்டுநாயக்க விமான நிலையத்திலே தினசரி ஒன்றோ இரண்டோ இளைஞர்கள் யுவதிகள் வந்து மோசடியாக வெளிநாடு செல்லும் முயற்சியிலே சிக்குகின்றார்கள், கைது செய்யப்படுகின்றார்கள். ஆகவே இந்த விடயத்திலே இளைஞர் யுவதிகள் மிகுந்த அவதானத்தோடும் மற்றும் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்வது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.